ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு காமலேஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம விளையாட போகிற கேம் பிளே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயரில் அப்படி என்ன விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்டு ப்ளே. ஓகே, ஸோ அதான் இன்றைக்கி விளையாட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இதெல்லாம் தொட்டு. எத்தனை நாள் எப்போ தொட்டேன்? எப்பயோ ஒரு வருஷம் முன்னாடி விளாடுங்க. அப்புறமா இப்போ தான் விளாட்றேன். அடங்கா என்ன சொல்கிற போகிறேன்டா டே. இது ஒரு வருஷம் முன்னாடியா? ஏங்க இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி விளாட்னா. அப்படியே போய் சொல்கிறான் பாருங்க. தேங்க்ஸ்டா தம்பி. என் தம்பியாக இருந்து எவ்வளோ பண்ணுற பார்த்தியா? நினச்சானே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, வியூவர்ஸ் வந்து ரொம்ப கோவமாக வராங்க. ஆனால் நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ வந்து டியூ போட்டிருக்கோம் நம்ம 2 பேர். ஓகே, ஸோ வந்தாச்சு ஃப்ரீ ஃபயர். ஓகேப்பா. ஓகே, எங்கடா இருக்காம? இங்கே அதோ இருக்கான். சரி, நம்ம இருப்போம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுறேங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்கிறேங்கப்பா. ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் யாராவது பண்ணுறேங்க ப்ளீஸ். சரி, இப்போ நான் தான் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவன் இறங்கும் போது நம்மளே இறங்கிடலாம். நம்ம தான் அவனை ஃபாலோ பண்ணுறோம். புரியல. என்னை பார்த்து தான் அவன் ஃபாலோ பண்ணுறான். நல்லா பெரிய ரோல் மாடலுங்க எல்லாருக்கும். ரோல் மாடலாக இருப்பேன் நான் எப்பயுமே, என்றைக்குமே. நம்ம தான் பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். ஓகே, சரி, கீழே இறங்குவோம். இது வேறு. டேய் தம்பி, பின்னாடியே வாடா. டேய் பின்னாடியே வரணும். ஓகேவா? சார் ராபா, டேய் வரேன்டா. என்னடா இவனோட வாய்ஸ் மட்டும் ஒரு மாதிரி இருக்குது? டேய், யாரை பற்றி கிண்டல் பண்ணுறேன்? கேடிஜோட வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குதா? என் தம்பிக்கிட்ட கேட்டுப்பாரு. இல்லாத பொல்லாததான் ஐயோ, நம்மளுக்கு வேறு ஹெட்ஷாட் வராது. நம்மளே அல்ட்டி பிடிக்கிற பாட்டு இது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு அசிங்கமாக கம்முன்னு இருப்போம். டேய், இவனுக்கு ஹெட்ஷாட்டே வராது. சரி, நான் அழுத்தி பிடிக்கிற பாட்டுறா. யார் சொந்து? நான் செம்மையாக ஹெட்ஷாட் போடுவேன். சரி, ஏதோ இந்த கண்ணு அழுத்தி பிடிக்கிற கண்ணு இருக்கிறதுனால அழுத்தி பிடிச்சேன். மற்றபடி டசட்டிகள்லாம் கொடுத்து பாறேன். வந்தேன்னா அவ்வளோதான், டொமில் சுடுவேன். பார்த்துக்கோ. டசட்டிகளும் டொமில்னு சொல்லுமா? நண்டா டேய், ஷார்ட் கனுக்கும் டசட்டிகளுக்கும் வித்தியாசம் தெரியாது. நீலாம் பேசுகிற பற்றியா? அது ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு, அதுக்குன்னு கலாயிலாமா? நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்கிற. சரி விடுங்க, நம்ம அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ஆடுவோம். போடுறோம். அவங்ககிட்ட போய் என்கிட்ட கீழே வாங்கிடு போச்சு. சரி, நம்மளே சுட்டுருவோம். சரி, நம்ம கீழே வரேன்னு பார்த்துங்க. அவனுக்கு போய் கீழே போயிடுச்சு. இன்றைக்கி எப்படியாவது 20 கில்லாவது எட்டு வாங்கணும். அவனை வந்து நம்ம தான் அதிகமாக எடுக்கணும். அவன் இது வரைக்கும் எவ்வளோ கிலோ எடுத்துனான்னு தெரில. அவனை விட நம்ம தான் அதிகமாக கீழே எடுக்கிறோம். சரி வாங்க, லூட்டு போடுக்கிற பாட்டு போல. அவன் நல்ல வேலை, அவன் நான் மைக் ஆன் பண்ணல. தம்பி சோழமுத்தா, இன்னைக்கு எல்லாம் கேட்டுச்சு, கம்முனுவா. ஐயோ, கேட்டுச்சா? சரி, ஏதோ ஒன்று விடுங்க, பார்த்துக்கலாம். வரலாம் போறியா? மினி போடுறோம். நமக்கு தான். அப்பாடா, நமக்கு தாங்க. அப்பாடா, அவனுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம். அது வரையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டு நான் லூஸு மாதிரி விளாட்றேங்க. அது வந்து லூட் அடிச்சிட்டுக்குது. நான் பாட்டேன், அதை பார்த்துட்டு நான் ஃப்ரெண்டு அடிச்சுட்டு போடாமல் இருக்கேன். நல்ல வேலை அது போடல. 4 கிலோ எடுத்துட்டோம். இன்னும் 4 கிலோ. நான் வேறு மேக்ஸில் வீக் ஆச்சு. இன்னும் 16 கிலோ எடுக்கணுங்க. எனிமி தானே? எனிமி. போடுறோம். நமக்கு தான். அப்பா 5 கில்லு. இன்னும் 15 கில் தான். இவனுக்கு முன்னாடியே போயிடலாம். நம்மளாம் யாருன்னு நினச்சிங்க? பெரிய ஆள், பெரிய பிளேயர். நம்மளாம் ஊருக்கிட்ட கேட்டப்பாரு, என்னோட பெருமை அருமெல்லாம் தெரியும். சரி, நம்ம ஓரளவு பீத்திக்க வேணாம். இந்த லைனு நம்ம புதுசாக இருக்குது. புது அப்டேட்டில் விட்டாங்களோ? எங்கிட்ட சொல்கிறான், சுடு. இந்த லைனில் போகலாமா? நம்ம புதுசாக இருக்குது. அவனை காலி பண்ணுறோம். சரி வேணாங்க. எதுக்கு போயிட்டு அவங்க கூட போவோம் தனியாக. ஜோன் வேறு ஸ்விங்க் ஆகுது. எங்கே போய் ஒளியிறதுன்னு தெரில. அவன் வேறு பாட்டா இல்லை பிளேயரான்னு தெரில.
தம்பி நல்ல பிளேயரு, ரொம்ப ஓவரா பேசக்கூடாது, அடிச்சிருவேன். நாளா யாரு நினைச்ச பெரிய பிளேயர்ரா டேய். யாரு நீ பிளேயரு? ஏய் தைரியம் தான் ஒன்று சொன்னாடா. அப்படியே வந்தேன்னா அவள் தான் டஸ்டி இழுத்து டொமில்னு சுடுவேன். அவ்வளோ கொலை வெறியான ஆள்னா பார்த்துக்கோ, எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன்னு. எனிமி போடு 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 போடு, நம்ம தான் அவள் தான் போடு ஹெட்ஷாட். நம்ம தான் 7. எப்படி நான் அடித்தா தங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன், பயட தங்கம். லூட்டன ஸ்கோப்பில் வச்சுருக்காங்க, நிறைய ஸ்கோப்பு. MP5 ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம அந்த அல்டிபடி இருக்க எடுத்துகிட்டு இதை ஒதுப்போம். அப்பா சமகன்றுங்க, இதை வச்சுட்டு அவன் தோத்தான். இதை அந்த ஏதோ ஷார்ட்ஸில் இதை வச்சு நான் தோத்துட்டு வந்தேன். கோவத்தில் பிடிச்சிருந்தேன்னா அவருக்கு நினச்சேன், ஆனால் பண்ணல. அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த கன்று வச்சுக்கிட்டு தோத்துட்டான் பாருங்க. ஏன்னா பாட்டாக இருப்பான் போல், பாட்டு பையன். சரி ஓகே, எங்கேயோ போகிறான் அவன். எங்கே போகிறான்? எனிமி அடிக்க போகிறானோ? நம்ம ஜிப்லைன் வந்துட்டோங்க. இப்போ எல்லாருக்கும் ஒன்று தோன்றுருக்கோம், என்னடா அங்கேருந்து இங்கே வந்துட்டேன்னு. ஏன்னா அந்த அவன் இருக்கானே, நான் என்ன பண்ணிட்டேன்னா தெரியாமல் ஜிப்லைன் ஏறிட்டேன் காய்ஸ். அவன் ஜிப்லைன்னு சொல்லுவான், சரி நம்மளும் ஜிப்லைன் ஏறணும்னு பார்த்தா இங்கே வந்துட்டோம் காய்ஸ். அப்புறமா என்ன ஆயிடுச்சு, எனிமே வந்துட்டானா அவனை போட்டு தள்ளுக்குள்ளே பாதி நேரம் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம லூட் அடிப்போம். லூட் அடி தான் நம்மளுக்கு வேலை. க்ளோவால் இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் அது நடக்குமா நடக்காதான்னு தான் தெரில. அவனை க்ளோவால் போட்டு அப்படியே முறுக்கி போட்டு என்ன பண்ணிடலாம், அது என்ன அந்த கேஸ் வர மாதிரி இருக்குதே, அதை எழுட்டு போவோமே. அதை எடுத்து போட்டுட்டா செத்துருவான்ல பையன். என்ன அறிவு என்கிட்ட லூஸு, என்கிட்ட கன் இருக்குதுல்ல, நான் பண்ண க்ளோவால் சொல்லிட்டு போக மாட்டேன். சரி ஆமாம்ல, நான் ஏங்க லூஸு மாதிரி பண்ணுறேன்? நீ லூசு தான்டா, அப்புறம் ஏன்டா லூசு மாதிரி பண்ண? ஆமாண்டா நீ லூஸு தான்டா. டேய் யாரும் எல்லாரும் பேசுறது எல்லாரும் பார்த்தா அவ்வளோதான் சொல்லக்கூடாது. கேடிஜின்னு ஒரு கேமிங் இருந்தாய், என்ன சொல்றது, சரி எங்கள் அண்ணனை பற்றி பேசுறீங்க அவ்வளோதான் உங்களுக்கு. தேங்க்ஸ்ரா தம்பி, நீ ஒருத்த மட்டும் தான் நான் எனக்கு ஆதரவாக பேசுகிறேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அப்புறமா அண்ணன் லாலிபாப் வாங்கிட்டு வரேன். அண்ணா எனக்கு லாலிபாப்லாம் வேணாம், உனக்கு காசு இருந்துச்சுன்னா 2 சூட்டை வாங்கிட்டு வா சரியா? சரிடா டேய், நீ ஒருத்த மட்டும் தான் எனக்கு பாசிட்டிவாக பேசுகிற. இது கூட இதெல்லாம் என்ன இன்னும் கொஞ்சம் கில்தானுங்க, நம்ம 20 எடுத்துடலாம். அந்த பையனை மிஞ்சிட்டு நம்ம போயிடலாம். இருங்க. சரிங்க. என்ன இருக்குது, வர வந்துட்டு இருக்கான். இவனுக்கு முன்னாடியே போய் கில் எடுக்கணும். எப்படியா டொப்பு எனிமிஸ் வருவாங்க, டொப்புன்னு சுற்றிட்டு போகணும். சாவடா ஒரே கில்லு, இது அவ்வளோதான். டேமேஜ் ஆகிட்டு வந்திருக்கான். இன்னும் நிறைய பேர் நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் நிறைய பேர் அதுக்கு முன்னாடி லூட் அடிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் எதிர்பார்க்குறேன் நான். இன்னும் நிறைய பேர் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ தான் நீ கில் வரும். இன்னும் நிறைய பேர் வாங்க. அங்கே இருக்கான். போடு அழுத்தி பொடி போடுறான். அவனுக்கு முன்னாடி போடுறா. டி போயிடுச்சா ஓசி கில்லு பாட்டு போடுறா. அங்கே ஒருத்தா. ஐயோ இங்கே தானே சுற்றிட்டு இருக்கான். அங்கே ஏன்? ஓகே இப்போ திரும்பி அப்படியே அவனை ஹெட்ஷாட் போடணும். அப்படியே அது ஹெட்ஷாட் போட்டு தான் மாட்டுறான். மாட்டிக்கோடா. டிடி ஓடாதரா. டிடி ஓடாதரா. டி போச்சு ஓட்டான். இங்கே ஒருத்தருக்கான், இங்கே ஓட மாட்டான். ஏன்னா அவன் ஆம்பளை. ஆனால் கேர்ள்ஸ் கேட்டால் போட்டிருக்கான். ஆனால் அவன் 9 வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம இன்னும் 4 கில் எடுத்துட்டா இந்த பையனை நம்ம வெஞ்சிடலாம். அதுக்கு நான் விட்டால் தானே எடுக்க முடியும். ஏய் என்ன பேசுகிற, நான் எடுப்பேன்டா, எடுத்து காமிக்கிறேன்டா. இந்த மூஞ்சிலாம் எப்படி கில் எடுக்கணும்னு கேட்டிங்களே, நான் எடுத்து காமிக்கிறேன். உன் மூஞ்சிலே அந்த மார்க்கத்தை அப்புறேன். அப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த முகத்தை சாரி காய்ஸ், ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்டேன். அந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. இன்னும் 4 கில் தான், அதனால தான் ஏதோ கோத்தில் பேசிட்டேன். இதோ இங்கே ஒருத்தன், இங்கே ஒரு கில்லு போடு, அவ்வளோதான். 3 கில்லு, இன்னும் 3 கில் தான். அவனை எப்படியாவது இழிச்சிட்டு நம்ம போயிடணும்.
ஒரு கில்ல கூட நம்ம பாத்திரக்கூடாது, ஒரு கில்ல கூட, அவ்வளோதான். இன்னும் ரெண்டே ரெண்டு கில் எங்கே? அங்கே ஒருத்தர் இருக்கான். ஐயோ போச்சு. லேக். அங்கே இருக்கியா? அங்கே இல்லை, இங்கே இருக்கான். போடுறா ஓடதுடா. டி இன்னும் ஒரே ஒரு கில் தான். அவ்வளோதான். அப்போ தான் போயா அங்கே ஒருத்தர் இருக்கான். ஐயோ போடா தம்பி, போடா தம்பி. டி ஒரே ஒரு கில் தாட்டா, ஒரே ஒரு கில். எப்படியாவது எடுத்துடுறா. டே. ஐயோ போச்சு. ஐயோ சரி பரவாயில்ல, நம்ம எப்படியோ எடுத்துட்டோம் கில்லு. நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கலங்க ஐஸ், நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் தான் 20 கிலோ என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டுறாங்க guys. நான் எவ்வளவு கில்லு தெரியுமா? சொல்கிறேன். எவ்வளோடா கில்லு நீ? 30 கில்லு. நீ அதை எடுப்பியான்னு கேட்குறேன். எடுக்க மாட்டேன்டா. அரிசி பத்திரியா? போடா, உனக்கு போயிடுறா. போடா. சரி நம்ம லாபி கொத்துறோம். எப்பா என்ன பேசுகிறான்ப்பா, 30 கிலோ எடுத்துட்டானே. இவன் ப்ரொஃபைல்லேருந்து பார்த்தா தான் தெரியும். சரி பரவாயில்ல, இதில் 30 கிலோ எடுத்துட்டான். நான் சரி பையன் ஏதோ சின்ன புது பையனாக இருக்கானேன்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா நான்லாம் எப்பயோ போட்டு கிளிப்பேன். ஏய் மைண்ட் வாஷ்னாச்சு. சத்தமாக பேசாதீங்க காய்ஸ், சத்தமாக பேசாதீங்க. இப்போ நான் டென்ஷன் ஆயிடுவேன். அதில் கம்முன்னு இருங்க காய்ஸ், கம்முன்னு இருங்க. அந்த பையன் இருக்கட்டும். சரி எவனும் வரானா? எவனும் இல்லை. ஸோ அவ்வளோதான் கேஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அண்ணன் தம்பிங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நம்ம தம்பி எப்படி பாசமாக இருக்கான், அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். ஸோ பாய் காய்ஸ். ஒரே நிமிஷம் யாரும் போயிடாதீங்க. இப்போ நான் ஏன் நிறுத்த சொன்னேன்னா, இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாண்டு வெறும் கையால் ஆடல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காரு, அதனால தான் ஆடல. அதை மென்ஷன் பண்ண முடியுது. ஸோ பாய்.